தொண்டர்கள் யாரும் காலில் விழுந்து கும்பிடுவதை அறவே வெறுத்தார். இது ஒரு அநாகரிக செயல் என்று கூறுவார். இது என்னென்ன மனுஷன் காலில் விழுந்து கும்பிடுறது என்று கடிந்து கொள்வார். அப்படியும் மீறி யாரேனும் காலில் விழுந்து விட்டால் அவர்களை கண்டபடி திட்டி அனுப்பிவிடுவார். அதை கூட ஆசீர்வாதம் என்று நினைக்கும் தொண்டர்களும் உண்டு. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காமராஜர் செயல்பட்டு வந்தார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் இயேசு பெருமான். கேட்காமலே கொடுக்கப்படும், தட்டாமலே திறக்கப்படும் என்ற தத்துவத்தில் வாழ்ந்தவர் காமராஜர். திறந்தே இருக்கும் வீட்டை தட்ட தேவையில்லையே. ஏறக்குறைய காமராஜரின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஏழைகளின் குறைகளை கேட்பதில் நேரம் என்ன பார்க்க வேண்டியுள்ளதுன்னே. அவர்கள் பார்க்கும் விரும்பும் நேரத்தில் அவர்களை பார்ப்பதுதானே முறை என்பார். அதனால் வீட்டு கதவு திறந்தே இருக்கட்டும்னே என்பார். உடன் இருப்பவர் தடுத்தால் அவர்களை கண்டிப்பார். நம்ப முடியாத, நடக்க முடியாத சம்பவங்களாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அவர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். யாரேனும் குறைகளை கூற வந்தால், கந்தா அவரை தடுக்காதேன்னே, உள்ளே வரவிடு என்று கூறி அவர்களின் குறைகளை கேட்க முந்திக் கொள்வார். காமராஜரிடம் நெருங்கி பழகிய சுதந்திர போராட்ட வீர சோமயாஜுலு கூறும்போது, காமராஜரின் இல்லம் தேசிய இல்லம், முன் கதவுகள் சாத்தப்படுவதே இல்லை. ஒரு தலைவர் இறந்த பிறகுதான் அவர் வாழ்ந்த இல்லத்தை நாட்டுடைமை ஆக்குவார்கள். ஆனால் காமராஜரை பொறுத்தவரை அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரது உள்ளமும் இல்லமும் நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டு விட்டன என்கிறார்.